ஒட்டுமொத்த உலகுக்கும் கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தையும் நாம் அவருக்கு செய்த இறுதி அஞ்சலியையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு என்னுடைய மனமாறு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இங்க கொஞ்சம் ஒரு சில லட்சம் தான் கேப்டனை நேராக பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த உலகம் முழுவதும் இருந்த அத்தனை மக்களுக்கும் அவருடைய இறுதி பயணத்தையும் இறுதி அஞ்சலியும் கொண்டு போய் சேர்த்தது ஊடகம் தான். ஒவ்வொரு வீட்லையும் கேப்டனை இழந்த துக்கம் தாழாமல் ஒவ்வொரு தாய்மாரும் தன் பிள்ளையை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கேப்டனை. ஒவ்வொரு வீட்லையும் அவங்க வீட்டு நிகழ்வு மாதிரி மிகப்பெரிய ஒரு துக்கத்துல நேற்று உலகமே இருந்திருக்கு. அதற்கு பல சாட்சிகள் இப்ப நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்ல, தீவு திடல்ல இருந்து தலைமை கழகம் வரும் வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் அவர்கள் வந்தது. அதற்கு ஒட்டுமொத்த மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த அந்த மரியாதைக்கு அனைவருக்கும் நான் தலைவணங்கி இந்த நேரத்தில் அத்தனை பேருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் செஞ்ச தர்மம், அவர் செய்த உதவி, அவருடைய நேர்மை, இது மாதிரி இனிமேல ஒருத்தர் நம்மளால பார்க்க முடியுமா என்று ஏங்கக்கூடிய அளவு ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு என்ன வைத்த கேப்டனுடைய அந்த உதவும் குணமும் அத்தனை பேர் மனசுலயும் அவர் நீங்காத இடம் பெற்று இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே அவருக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க, அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன், அவர் எங்க போல நம்ம கூடியேதான் இருக்காரு. இங்க பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய மனசிலும் கட்டாயம் கேப்டன் அவர்கள் 100 ஆண்டு 1000 இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் இருப்பார் என்பதை நான் உறுதியா சொல்றேன். எனவே இங்க தலைமை கழகத்துல அவருக்கு இங்கேயே நம்ம இடத்திலேயே உடல் அடக்கம் பண்ணி அவருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சமாதி அமைக்க இருக்கிறோம். அங்கு நான் இன்னைக்கு சொல்றேன், நேற்று வரைக்கும் எல்லாரையும் உள்ள விடணும், நீங்க எல்லாரும் கேப்டனுக்கு பூ போடணும், அந்த இறுதியில் அந்த மண் எடுத்து நீங்க உங்க கையில போடணும் தான் நான் விரும்பினேன். இந்த இடம் மிக ரொம்ப சின்னது, லட்சக்கணக்கான மக்கள் உள்ள விட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னையில இருந்து எந்த கட்டுப்பாடும் பொதுமக்களுக்கு யாருக்குமே கிடையாது. யார் வேணும்னாலும் எப்பொழுது வேணும்ன்றாலும் தலைமை கழகத்திற்கு வாங்க. அவர் உங்க வீட்டு பிள்ளை, உங்களை இனிமே யாரும் எதுவும் கேட்கணும், எப்ப வேணாலும் வாங்க. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணுமா வாங்க, அவருடைய சமாதிக்கு வாங்க. உங்களுக்காக எங்க ஆட்கள் இருப்பாங்க. அவருக்கு பூ மரியாதை செய்யணும், என்ன செய்யணும், ப்ரே பண்ணணும், எதுனாலும் அந்த குடும்பம் நீங்க யார் வேணாலும் கேப்டனுடைய சமாதிக்கு வரலாம். அவரை நீங்க எல்லாருமே சந்திக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லாருக்குமே சொல்றேன். எனவே இனிமேல் கேப்டன் விட்டு சென்ற பணிகள் ஏராளமா இருக்கு. எங்களால எல்லாரும் யாரும் பேச முடியும். உண்மை யாரும் சாப்பிடுறது உண்மை. ஏன்னா ஊருக்கே சோறு போட்டவர், உலகத்துக்கே சோறு போட்டவர் இல்லைன்றப்போ அந்த ஒவ்வொரு பருக்கை உணவிலும் கேப்டன் தான் தெரியுறாரு. எல்லாருக்குமே இந்த உணவை பார்த்தாலே கேப்டன் தான் தெரியுறாரு அத்தனை பேருக்கும். அதனால சொல்றேன், சாப்பாடு போட்டவர் அவர். கண்டிப்பாக எல்லாருமே நீங்க அவரை பாருங்க, அத்தனை பேரும் அவர் அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால அவர் விட்டு சென்ற பணிகள் எல்லாரும் மிகப்பெரிய கடமை பொறுப்பை கையில கொடுத்துட்டு வச்சாரு. அந்த கடமைகள் அத்தனையும் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இனிமேல் ஒரே கரமாக இணைந்து எந்த ஈகோ பாகுபாடு எதுவும் இல்லாம கேப்டனுடைய லட்சியம் கொள்கை என்னவோ அதை வென்றெடுப்பது ஒன்றுதான் அத்தனை பேருடைய லட்சியம். அந்த வெற்றி கனியை பறித்து நிச்சயம் கேப்டனுடைய சமாதியில அவர் காலுக்கு அடியில சமர்ப்பிக்கும் நாள் தான் இந்த நாள் தான் எங்களுக்கான நாள். அதுதான் கேப்டனுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நிச்சயமாக அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எனவே அதே மாதிரி பொது இடத்துல ஒரு மணிமண்டபம் கேட்டுப்போம் கேப்டனுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள் கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவான ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும், அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒட்டுமொத்த தேசிய திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை, நாட் ஒன்லி கட்சி, ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையை அதை வைக்கிறோம். நிச்சயம் அதை நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே அத்தனை மக்களுக்கு என்னுடைய முதல் பிரிவு, அத்தனை மக்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களே அவரை
இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினீங்கல்ல, இதுதான் கேப்டன் பெற்ற பாக்கியம். அதுதான் அவர் பெற்ற பாக்கியம். ஒரு மனிதன் பிறந்தது வேணா சாதாரணமா இருக்கலாம், அவருடைய இறுதி வரலாறா இருக்கிறோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வரலாறை படித்து விட்டு போயிருக்கிறார் தலைவர் அவர்கள். அந்த வரலாறு இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும். அவர் புகழ் நிச்சயம் எல்லா விதத்திலும் ஓங்கும். அதற்கு நாங்கள் அனைவரும் அவருக்கு எப்பொழுதும் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்த கேப்டனுடைய லட்சியத்தை வென்றெடுப்பதே எங்களுடைய ஒரே பணி அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய இறுதி அஞ்சலி செலுத்திருக்காங்க பொதுமக்கள், எங்க கட்சியினர் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்றோம். இன்னும் எங்களுடைய வேலைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா அடுத்த பிரஸ் மீட்ல அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு முடிவு, ஒரு அறிவிப்புனா பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு முதல்ல நாங்கள் அழைச்சி உங்களுக்கு அறிவிப்பு